Science book, 3rd standard, 3rd term, Unit 3, Air. Warm up. Try as answer. Observe the pictures and answer the given question. Blowing balloon, flying kite, making bubbles, filling the ball. இது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? Air. What is necessary for these activities? Air. Properties of air. Properties என்னென்ன properties? Air is a natural resource. We cannot live without it. It is present around us. இதோட properties னு பார்த்தா it has no definite shape and color. ஏருக்கு வந்து கலர்லாம் கிடையாது. Weight உண்டு, occupy space. We cannot see air but it can be felt. Air can flow everywhere. Air occupies space. Experiment கொடுத்திருக்காங்க. Through this experiment, we can understand that air occupies space. Hot air rises up. இது மாதிரி பலூனை வந்து ஒரு பாட்டிலில் கட்டி அதை வந்து ஒரு ஹாட் வாட்டர் இருக்கிற பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அந்த பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதுதான் hot air rises up. What do you understand from this experiment? Hot air rises up. Air has weight. இப்போ இந்த மாதிரி ஒரு பலூனை வந்து நம்ம ஊதி அதை வந்து வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊதின பலூன் சைடு வந்து தான் கீழே இறங்கும். This experiment proves that air has weight. அடுத்து try to answer. Write true or false for the following statements. Air occupies space but has no weight. No weight னு கொடுத்திருக்காங்க. It has weight. அதனால இது false. Air is colorless. அது true. Air has definite shape. False. No shape ன்றது தான் propertiesல நம்ம பார்த்தோம். If we fill air in the ball, it will change its shape. பால்ல நம்ம வந்து காற்றை ஊதணும் அப்படின்னா அந்த பாலோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். Which of the following is required for good health? Clean air தான் வந்து good healthக்கு தேவை. Color the hot air balloon. இதுக்கு நீங்க கலர் பண்ணணும். அடுத்து air moves and pushes things. Light an incense stick in the corner of the classroom and observe the smoke of the incense stick moves everywhere. The air pushes the smoke. இந்த வத்தி ஊதுபத்தி நம்ம வந்து ஏற்றி வச்சோம்னா அந்த புகை வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போனா ஏர் வந்து மூவ் ஆகுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. See the clouds in the sky that moves everywhere. Clouds move because of the movement of air. ஏரோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் clouds வந்து மூவ் ஆகுது. நம்ம வந்து இது மாதிரி விண்டு மில்லில் நம்ம என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. Let us do. இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாலை நம்ம ஊதியே எட்ட தள்ளலாம். அப்போனா வந்து harden the ball will be ejected out of the glass. இதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு பேப்பர் வச்சு மூடிட்டு அதை வச்சு அழுத்தினோம்னா ஒரு சவுண்டோட அந்த பேப்பர் வந்து வெளியே வரும். These activities conclude that air moves and pushes the things. Air is required for burning. ஒரு எரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏர் தேவைப்படும். ஒரு கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எரியாது. ஏர் இருந்தால் தான் அந்த கேண்டில் வந்து எரியும். ஏர் இஸ் required for burning things. Air exerts pressure. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராவை ஒரு கிளாஸில் நம்ம வந்து போட்டுட்டு அந்த மேலே இருக்கிறத நம்ம வந்து விரலால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து கீழே இறங்காது. நம்ம விரலை எடுத்தால் தான் அந்த லிக்விட் கீழே இறங்கும். அதுதான் ப்ரெஷர் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ஜாக். இது மாதிரி ஒரு பேனா, பழைய பேனாவில் ஒரு பால் பாக்கெட்டை வந்து நல்லா கட்டிட்டு அது மேலே நம்ம புக்ஸை வச்சுட்டு அந்த பேனா மூலயமா ஊதணும் அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து மேலே ரைஸ் ஆகுது.
The above activity shows that air rises up on getting warm, air is needed for burning, air has pressure. அடுத்து breathing. breathingனா என்ன? inhalation and exhalation. All living things need air for their survival. Plants breathe through leaves. பிளான்ட்ஸ்லாம் எப்படி சுவாசிக்கும்? அதோட லீவ்ஸ் மூலிமா சுவாசிக்கும். மீன்லாம் வந்து கில்ஸ் மூலிமா சுவாசிக்கும். ஹியூமன் வந்து லங்ஸ் மூலிமா சுவாசிக்கிறோம். இங்க இன்ஹேலேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஹேலேஷன்னா என்ன? நம்ம வந்து காற்றை உள்ள இழுக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹேலேஷன், வெளியே விடுறதுக்கு பேர் எக்ஸ்ஹேலேஷன். மொத்தமாக இந்த இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸ்ஹேலேஷன் ரெண்டு ப்ராசஸும் சேர்ந்தது தான் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீத்திங்கில் நம்ம வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். இதுதான் லங்கோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரைட் லங், லெஃப்ட் லங், இங்கே நோஸ், இது ட்ரக்கியா. When we breathe in, our chest rises up, and when we breathe out, it lowers down. Tick the one which breathe and cross the one that does not breathe. எதெல்லாம் வந்து breathe பண்ணுமோ அதை வந்து டிக் பண்ணணும், breathe பண்ணாததை cross பண்ணணும். Choose and write the correct answer for the following actions. Air moves out of the lungs, exhalation. Air goes into the lungs, inhalation. Chest rises up, inhalation. Chest lowers down, exhalation. Effect of exercise on breathing. இங்க வந்து ஒரு பார் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கக்குள்ள ப்ரீத்திங் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும், நடக்கும்போது எவ்வளோ இருக்கும், ஸ்கிப்பிங் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும், ஓடும்போது எவ்வளோ இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, மினிமம் வந்து சிட்டிங்கில் இருக்குது. இதிலே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. Look at the bar diagram. Which activity raise the breathing rate the most? எதில் வந்து அதிகமாக breathing rate இருக்குது? ரன்னிங்கில் தான் இருக்குது. Which activity do you think exercise the heart muscle the least? சிட்டிங்கில் தான் breathing வந்து கம்மியாக இருக்குது. Write T if true and F if false. They breathed more number of times when they were walking. வாக்கிங்கில் இல்லை, ரன்னிங்கில் தான் more times breathing பண்ணியிருந்தாங்க, அதனால் இது false. They breathed less number of times when they were sitting. அது true. உட்கார்ந்துருந்தப்போ தான் breathing கம்மியாக இருந்துச்சு. They took 50 breaths per minute when they were running. அது true. The more vigorous the exercise, the greater number of breath. அது true. Moving air. Moving air is called wind. It moves across the surface of the earth. Based on the speed of air, wind can be classified as breeze, storm, gale. மூவிங் ஏருக்கு தான் என்னன்னு பேருனா விண்டுன்னு பேர். அது வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸில் விண்டு வந்து மூவ் ஆகும். அதோட ஸ்பீடை பேஸ் பண்ணி 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: ப்ரீஸ், ஸ்டார்ம், கேல். இதை வந்து விண்டு ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அனிமோமீட்டர்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரீஸ். ப்ரீஸ்னா ஜென்டில் விண்டுக்கு தான் ப்ரீஸ் அப்படின்னு பேர். அதில் 2 டைப் ஆஃப் ப்ரீஸ் இருக்குது. என்னென்னா சீ ப்ரீஸ் ஒன்று, லேண்ட் ப்ரீஸ் ஒன்று. சீ ப்ரீஸ்னால் என்னென்னா அது வந்து சீலேருந்து அடிக்கும், கடல்லேருந்து அடிக்கிற காற்றுக்கு பேர் சீ ப்ரீஸ், நிலத்தை நோக்கி அடிக்கும். அடுத்தது as the warm air from the land rises up and the cold air from the sea occupies the space over the land. எந்த டைமில் அடிக்கும்? டூரிங் டே டைமில் தான் சீ ப்ரீஸ் வரும். அதோட இமேஜ் இங்கே இருக்குது, சீ ப்ரீஸ். அடுத்து லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட். எப்போ? நைட் டைமில். இதுதான் லேண்ட் ப்ரீஸ்க்கான இமேஜ். அடுத்து ஸ்டார்ம். ஸ்டார்ம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரீஸ் பார்த்தோம். ப்ரீஸ்னா ஜென்டில் விண்டுக்கு பேர் ப்ரீஸ். அடுத்து ஸ்டார்ம்னா ஸ்ட்ராங் விண்டுக்கு பேர் ஸ்டார்ம். சம்டைம்ஸ் ஸ்டார்ம் கேன் uproot trees and can destroy the crops. இந்த பயிரெல்லாம் வந்து நாசம் பண்ணிடும். இந்த ஸ்டார்ம் வந்துச்சு அப்படின்னா மரம்லாம் கூட வேரோட பிடுங்கிக்கிட்டு விழுந்துடும். அதுக்கு பேர் தான் ஸ்டார்ம். அடுத்து கேல். வெரி ஸ்ட்ராங் விண்ட் இஸ் கால்ட் கேல். ரொம்ப ஸ்ட்ராங்காக காத்தடிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேல். இது வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு நேம் வரும். சில இடங்களில் ஹரிகேன், டைஃபூன் இப்படிலாம் சொல்லுவாங்க.
அது மாதிரி இங்கே நம்ம கேல்னு யூஸ் பண்ணுறோம். கேல் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டார்ம். இட் டேமேஜஸ் ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸ் எ லாட். மேட்ச் த ஃபாலோயிங். ப்ரீஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஜென்டில் விண்டு தான் ப்ரீஸ். ஸ்டார்ம்னா ஸ்ட்ராங் விண்ட். கேல்னா வெரி ஸ்ட்ராங் விண்ட். அடுத்து try to answer, fill in the blanks. Gentle air is called breeze. We get electricity from wind using, எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து electricity generate பண்றாங்க, wind mill யூஸ் பண்ணி generate பண்றாங்க. The air that flows from the land towards the sea is land breeze. Sea breeze is the air moving from sea towards land. இங்கே வந்து சாண்டு வாட்டர் ரெண்டையும் வந்து சன்லைட்டில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சாண்டு தான் ஹீட் ஆகும். ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதும் சாண்டு தான் ஃபஸ்ட்டு. வாட் வில் யூ டூ டூரிங் டிசாஸ்டர்? ஐ வில் நாட். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். ஐ வில் நாட் வாட்ச் டிவி when it rains heavily. I will follow the warnings. I will not stand under the tree when heavy wind blows. நிறைய காத்தடிக்கக்குள்ள மரத்துக்கடியில் நிற்க மாட்டேன் அப்படின்றது தான் நம்ம I will not அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து evaluation. Fill in the blanks using the given words. Air, weight, raises, lungs, inhale. Air has weight. Air-ஓட ப்ராப்பர்ட்டிஸில் it has weightன்னு நம்ம பார்த்துருக்கோம். Things need air for burning. எரியறதுக்கு ஏர் தேவைப்படுது. The process by which we breathe in air is known as inhale. நம்ம மூச்சை இழுக்கிறதுக்கு பேரு inhale, மூச்சை வெளியே விடுறதுக்கு பேரு exhale. The organ that helps us to breathe is, எந்த உறுப்பு வந்து நமக்கு வந்து துணை புரியுது சுவாசிக்கிறதுக்கு? lungs. When we breathe in air, the chest rises up. அடுத்து write T if true and F if false. Air is nowhere. False. எல்லா இடத்துலையுமே ஏர் இருக்கு. நோவேர்ன்றது false. Air fills the empty space. True. Clouds move because of movement of air. அது true. A very strong wind is called gale. அதுவும் true. We release oxygen during breathing. False. நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை தான் ரிலீஸ் பண்ணுவோம். Circle the odd one and answer the question. Balloon, cycle tube, football, cricket ball. Why is it different from the rest? ஏன்னா இதுக்குள்ளெல்லாம் காற்று இருக்கு, கிரிக்கெட் பாலில் காற்று இருக்காது. கைட், பலூன், ஸ்டோன், ஃபெதர் இது எல்லாமே வந்து பறக்கும் காற்றுல. ஸ்டோனுன்றது வந்து பறக்காது. வை ஸ்டோன் டிஃபர்ஸ் ஃப்ரம் த ரெஸ்ட்னா இது வந்து ஸ்டோன் வந்து வெயிட்டாக இருக்கும், அது பறக்காது. ஆன்சர் த ஃபாலோயிங். What are the properties of air? Properties of air has no definite shape and color. It has weight. It occupies space. Write the use of windmill. Windmill oda use enna? Electricity generate பண்றது தான் windmill oda use. Electricity is generated from the wind with the help of the windmills. What is breathing? Cyclical process of inhalation and exhalation is called breathing. Write the process involved in breathing. என்ன process? Inhalation exhalation சேர்ந்தது தான் breathing. Write the types of wind based on the speed of air. என்ன நம்ம speed of air வச்சு நம்ம எப்படி types சொன்னாங்க? breezeன்றது gentle, stormன்றது strong wind, galeன்றது very strong wind. Differentiate between land breeze and sea breeze. Land breeze blows from the land and the sea breeze blows from the sea. அவ்வளவுதான். Third lesson முடிஞ்சிருச்சு. Thank you.